முருகேசன், கண்ணகி இவங்க பேரை தெரிஞ்சவங்க, இவங்கள பத்தின கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேரை நான் சொன்னதும் ஒரு செகண்ட் ஒரு கிளிச் வந்துரும். அப்படி என்ன ஒரு கதை அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டுல 2003ல நடந்த, அதாவது கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜாதி வெறியர்களால நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஆணவ படுகொலை. அதுக்கு இப்பதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. ஏன் 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்திருக்கு? இந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பாத்துறலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்துல முருகேசன், கண்ணகி இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது காதலிக்கிறாங்க. முருகேசன் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஆளு, கண்ணகி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த. ஓபனா பேசுவோமா, முருகேசன் ஒரு தலித் சமுதாயம், கண்ணகி பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ரெண்டு பேரும் காதலிச்சு ரொம்ப பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிடுறாங்க. 2003 5ஆம் தேதி கல்யாணம் பண்றாங்க. அதாவது இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் 2003 இனிமே கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்தோம்னா நம்ம நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூலை 6ஆம் தேதி அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க வாழ்றது. ஆனா அவங்களோட வாழ்க்கை பயணம் ஒரு நாள கூட தாண்டல. ஜூலை 6 வெளியேறினாங்க, ஜூலை 7 அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட ஜாதி வெறி பிடிச்ச குடும்பத்தால் வெளியே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போய் எங்கிட்டாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சவங்களை தூக்கிட்டு கொலை பண்ணிருக்காங்க. கொடூரம் எப்படி தெரியுமா? முருகேசனோட அப்பாவை கட்டி போட்டு, முருகேசனை கட்டி போட்டு, கண்ணகியை கட்டி போட்டு ஊர் மக்கள் முன்னாடி முந்திரி காட்டுக்குள்ள விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விஷத்தை வாய் வழியா கொடுக்க முடியலன்னு காது வழியா ஊத்தியே கொலை பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குல்ல. அந்த அளவுக்கு அவங்க மண்டையில சாதி வெறி ஊறி போய் கிடந்திருக்கு. சோ இந்த வழக்குல பல திருப்பங்களுக்கு அப்புறம் இந்த கண்ணகியோட அண்ணன், அதாவது கொலை பண்ணான் இல்லையா மெயின் அக்யூஸ், அந்த ஆளு பேரு மருதுபாண்டி. மருதுபாண்டியோட சேர்ந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் 4 பேரு, 2 போலீஸ் உட்பட 13 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல மருதுபாண்டிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. இது கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. மத்த 12 பேருக்கு ஆயுள் தண்டனை. அதுக்கப்புறம் சென்னை ஹைகோர்ட்ல குற்றவாளிகள் அப்பீல் பண்ணதுனால தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க அந்த மருதுபாண்டி. இது 81 பேர் சாட்சி இருந்த ஒரு கொடூரமான ஆணவ படுகொலை. சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு தண்டனைகள் குறைக்கப்படும். இது எப்ப குறைக்கப்பட்டதுன்னா 2022ல சென்னை ஹைகோர்ட். இதுக்கப்புறம் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்த தண்டனையை குறைச்சிக்கிறது. 22 வருஷத்துக்கு அப்புறம் 2025ல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வருது. என்ன மேல்முறையீட தள்ளுபடி பண்ணிட்டு சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பே உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கிய குற்றவாளியான மருதுபாண்டிக்கு ஆயுள் தண்டனை, இன்னொரு 10 பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பையே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட முருகேசனோட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த மொத்த கதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் ரொம்ப டீடைலாலாம் போகல, உங்களுக்கு புரியும்படி நான் சிம்பிளா தான் சொல்லி. டீடைலா போனா ஒரு 40 நிமிஷத்துக்கு பாட்காஸ்டே பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் அந்த கேஸ்ல நடந்தது. இந்த தீர்ப்பை எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க? இந்த கதையை அப்புறம் கேட்டீங்கல்ல, இந்த தீர்ப்பை எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க? இல்ல என்ன தண்டனை கொடுத்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.